தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/7/2024 வெள்ளிக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு 5:11 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அறைக்குள் விளக்காகி ஆள்வீட்டில் படமாக ஜொலிக்கின்ற அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் அவருடைய படத்தை வைத்து மாலையிட்டு பூஜித்து வழிபட்டால் நல்லது நடக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு கருத்து, விவேகானந்தரை பற்றிய ஒரு அற்புதமான தகவல். சமீபத்திலே இதை நான் படித்தேன். விவேகானந்தருக்கு இளமையில துறவி ஆகணும்னு ஒரு ஆசை. உடனே தாயிட்ட சொன்னாரு, இது மாதிரி துறவியா போகணும்னு நான் நினைக்கிறேன். உடனே தாய் என்ன சொன்னா, அந்த பழம் வெட்டுறதுக்காக கத்தி வச்சிருப்பாங்க. சில வீடுகளில் ஜன்னல்ல எல்லாம் அப்படி சாத்தி வச்சிருப்பாங்க, சில இடங்கள்ல செல்ஃபில் இருக்கும், அலமாரியில் இருக்கும். அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. விவேகானந்தர் கத்தியை எடுத்துக்கு தாயிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே தாய் சொன்னா, இன்னும் உனக்கு பக்குவம் வரல, அதனால நீ இப்ப துறவியாக வேண்டாம், போயிடு அப்படின்ட்டார். சரி அப்படின்னு கொஞ்ச நாள் சென்று ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப மீண்டும் விவேகானந்தர் சொன்னாரு, நான் துறவியாக போறதுக்காக விருப்பப்படுறேன், நான் அது மாதிரி சன்னியாசி யோகத்தில் இருக்க விருப்பப்படுறேன், போகலாமா அம்மா அப்படின்னு கேட்டாரு. அப்ப திரும்ப இந்த அம்மா சொன்னாங்க, அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாங்க. கத்தி எடுத்துக்கு கொடுத்தாரு. இன்னும் உனக்கு அந்த பக்குவம் வரல, நீ போ அப்படின்னு இந்த அம்மா சொல்லிடுச்சு. கத்திக்கும் துறவு வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இவர் யோசிச்சார். 3ஆம் முறையாக கொஞ்ச நாள் சென்று ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு இவருக்கு வந்துருச்சு. வந்த பிறகு தாயிட்ட கேட்டாரு, நீ இது மாதிரி எனக்கு ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு வந்துருச்சு, நான் துறவியா போகணும், அதனால நான் இப்ப புறப்பட போறேன் அப்படின்னாரு. சரி, அந்த கத்தியை மண்ணோடு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னா அம்மா சொன்னிச்சு. அப்ப கத்தி எடுத்துக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே இப்ப நீ துறவியாக போகலாம்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னிச்சு. என்னத்தினால அப்படின்னா, முதன்முறையில கத்தி கொடுக்கிற போது கத்தியினுடைய கூர்மையான பகுதி தாய் வசமும், அந்த பின்பக்கத்தில் அந்த மர கைப்பிடி இவர் வசமும் இருந்துச்சு. 2ஆம் முறையும் அதே மாதிரி கொடுத்தாரு. ஆனால் 3ஆம் முறையாக இருக்கிற பொழுது அந்த கத்தியின் கூர்மையான பகுதி இவர் கையில் இருந்துச்சு. அவங்க தாயிட்ட கொடுக்கிற போது அதனுடைய கைப்பிடி இருந்துச்சு. அப்பதான் சொன்னாங்க, பிறர் துன்பத்தை எப்பொழுது நீ வாங்கிக் கொள்ள நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் துறவி ஆகக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்கு. ஆகையினால இப்ப நீ அந்த பக்குவத்தை அடைந்து விட்டாய், ஆகையினால நீ செல்லலாம்னு சொன்னாங்களாம். இது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் தத்துவார்த்த ரீதியாக ஏராளமான கருத்துக்கள் எல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாகவும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை பாதையும் சீராகும் நேராகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கிறார். விரையாதிபதி குருவோ 2இல் இருக்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்தில் விரையாதிபதி இருந்தால் தன விரயம் ஏற்படும். எனவே வீண் விரயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல விரயங்களை மேற்கொள்ள வேண்டும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது, இப்படி சுப விரயங்களை இன்று மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி ஆக்க நிலை ஏற்படும் நாள். தெய்வீக பற்று உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட நீண்ட தூரத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். அயல்நாட்டிலிருந்து கூட வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே தனாதிபதி சந்திரன். படப்பழக்கம் நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையால் தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். திருமண முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பெண்மணி பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சூரியன். கொஞ்சம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு நடப்பது நல்லது. அதே நேரத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். இன்றைக்கு மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்று அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையில் உங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல நேரம் வருகின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வதே நல்லது. அதே நேரத்தில் புதன் 12இல் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் செவ்வாய். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். கவனம் தேவை. தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் ஆதாயம் சிறப்பாக இருக்கும். குருவினுடைய பார்வை 2இல் பதிகிறது, 12இல் பதிகிறது. எந்த நேரத்தில் எதற்காக உங்களுக்கு பணம் தேவையோ அந்த நேரம் வந்து சேரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகம் சிறப்பாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். என்ன இருந்தாலும் நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு பெருந்தொகையை செலவிடும் சூழல் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 5இலே செவ்வாய். பிள்ளைகளால் பெருமை சேரும். இடம் வாங்குவது, பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வது, பாகப்பிரிவினைகளுக்காக ஏதாவது முயற்சி எடுப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் இன்று நிறைவேறும். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள் என்று கூட சொல்லலாம். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் நாள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். புதன் 7இல் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். விலகிச் சென்ற வரன்கள் மீண்டும் வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 2இலே ராகு. திரண்ட செல்வம் வரும். செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக கூட கருதலாம். தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் 3இலே செவ்வாய். உடன்பிறப்புகளில் கூட ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய சூழலும் உருவாகலாம். இன்று நல்ல நாள். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு, 7இலே கேது. நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகலாம். செவ்வாய் 2இல் இருப்பதால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இன்றைக்கு வருவதற்கான அறிகுறிகள் உத்தியோகத்திலே தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.